கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து காலத்தில், இக்கட்டான காலத்தில், உபத்திரவமான அவமானப்படுகின்ற காலங்களில் நம்ம யாரையெல்லாம் கூப்பிடுறோம்? மனுஷனை கூப்பிட்றோமா? அதிகாரியை கூப்பிட்றோமா? நம்முடைய தெய்வத்தை கூப்பிட்றோமா? ஆனால் வேதாகமம் சொல்கிறது, நம்ம ஆபத்து காலத்தில், இக்கட்டான காலத்தில் கர்த்தரை கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு பதில் கொடுக்குறாராம். அது மட்டும் கிடையாது, அவர் நம்மோடு இருக்கிறாராம். உறவுகள் நம்மோடு கூட இல்லாமல் போனாலும், மனுஷங்க நம்மோடு கூட இல்லாமல் போனாலும், கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும், வெற்றியுள்ள காலங்கள்லையும் தோல்வியான காலங்கள்லையும் இயேசு நம்மோடு இருக்கிறாராம். அது மாத்திரம் கிடையாது, நம்மளை தப்பிவித்து நம்மளை கனப்படுத்துகிறாராம். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை கூப்பிடுவேன். கர்த்தரை கூப்பிட்டு என் வாழ்க்கைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வேன். இந்த தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.